எடப்பாடி பழனிசாமி கேம்பெயின் பண்ணும்போது ஓபிஎஸ் ஒரு பொருட்டாவே மதிக்காம திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தான் இங்க வந்து போட்டி அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஆனா ஒரு 5 ஓபிஎஸ் பேர்லயே ஒரு 5 வேட்பாளர்கள் இறக்கிருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் மேல பயம் இல்லாம இப்படி ஒரு 5 ஓபிஎஸ் அங்க இறக்கிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஓபிஎஸ் வெற்றி பெற்ற விடக்கூடாது அப்படிங்கறத ரெண்டு பேருமே தெளிவா இருக்காங்களா திமுக அதிமுக? ஒரு பொருட்டாவே ஓபிஎஸ் நாங்க பார்க்கலன்னு சொன்னாங்க. அதெல்லாம் அரசியலுக்காக சொல்லிதான் ஆகணும். இன்னைக்கும் சொல்றாங்க நாங்க பாஜகவை ஒரு பொருட்டாகவே பார்க்கவில்லை. அப்புறம் ஏன் கோயம்புத்தூர்லயும் திருநெல்வேலியில எல்லா ஊர்லயும் வந்து எங்க பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்கெல்லாம் திராவிட கட்சிகள் வந்து அவ்வளவு உயிரை கொடுத்து வேலை செய்யறாங்க ரெண்டு பேருமே. ஒருவேளை ஓபிஎஸ் ராமநாதபுரம் தொகுதியில வெற்றி பெற்றார் அப்படின்னா அதிமுகவில் மாற்றங்கள் நிகழுமா? அதிமுக தொண்டர்களோ நிர்வாகிகளோ ஓபிஎஸ் பக்கம் அணி திரண்டு போவாங்க அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஜெயிச்சா முதல்ல ஜெயிக்கட்டுமே. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து திராவிட கட்சிகளுக்கு இருக்கு. தினகரன் அவர்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்கி இருந்தாருன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. மிகப்பெரிய சமுதாயம் அதிமுகவை காலமாக அதிமுகவுக்காக ஓட்டு போட்டு வந்த சமுதாயம் வந்து அதிமுகவிலிருந்து விலகி இன்னும் 2 இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஓட்டு போடுறாங்கன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா அது வந்து கட்சிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை உண்டாக்கும். வணக்கம் நேயர்களே, நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் தான் தொடங்க இருக்கு. அரசியல் தலைவர்களோட தீவிர பிரச்சாரம், அனல் பறக்கும் பிரச்சாரம் நாளையோட முடிவடைய இருக்கு. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு தேர்தல் களம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது குறித்து விவாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு ETP சிவப்பிரியன் அவர்கள் நம்முடைய இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். சார் வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்படக்கூடிய 2 தொகுதி இருக்கு. ஒன்று ராமநாதபுரம், இன்னொன்று தேனி. ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்னத்தில் பலாப்பழ சின்னத்தில் ஓபிஎஸ் நிற்கிறாரு. அங்கே ஓபிஎஸ் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால் வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. என்ன முடிவு வரும் அப்படிங்கிறதும் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவீங்க. களம் எப்படி தான் இருக்குது? ஓபிஎஸ்க்கு ஓரளவுக்கு ஃபேவராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓபிஎஸ் அங்கே வந்து என்னென்னா, அதாவது முக்குலத்தோர்னுடைய வாக்குகளை நம்பி தான் ஓபிஎஸ் அங்கே போயிருக்காரு. ஸோ அவர் என்ன நம்புறாருன்னா, அந்த சமுதாயம் தன்னை கைவிடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த விஷயம் வந்து ஓட்டா மாறாமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மாறும். ஓட்டு அவருக்கு வந்து அந்த விரக்தியிலையும் அந்த வெறுப்புலையும் ஓட்டு போட்டுருவாங்க ஒரு சிலர். ஏன்னா அவர் மீது என்ன, தேனியிலையும் சரி ராமநாதபுரத்துலேயும் மதுரை சிவகங்கை போன்ற இடங்களில் நான் பார்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் மீது இவர் வந்து பிஜேபி பேச்சை கேட்டுக்கிட்டு இவர் வந்து சின்னம்மாவை எதிர்த்திருக்கக்கூடாது, சசிகலா அவர்களை எதிர்த்திருக்கக்கூடாதுங்கிற ஒப்பீனியன் வந்து ரொம்ப பரவலாக இருக்குது. இல்லை, இப்போ அதுலேருந்து மாறிட்டாரே, அதை தான் சொல்கிறேன். ஸோ இப்போ டிடிவி தினகரனோடு அவர் இருக்கிறது வந்து அவருக்கு பெரிய ப்ளஸ் தான். ஸோ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் அவங்க வந்து என்னன்னா, அதிமுகவை தனக்கு கீழாக கொண்டு வர வேண்டும். அதாவது அவர் செகண்ட் எடுத்தார்னா அதிமுகவை 3வது கொண்டு வரணும். அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தார்னாலும் அதிமுகவை 3வதுக்கு கொண்டு போகணுங்கிறது தான் அவருடைய எய்மாக இருக்குது. ஸோ அந்த நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் 2வது வருவதற்கான வாய்ப்பை நான் பார்க்குறேன். பட் அது கடைசியில், ஏன்னா இப்போது ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறதுனால கேம்பெயின்லாம் நல்லா இருக்கும். சின்னத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் கொண்டு போகலாம். ஆனால் கடைசி அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவோம். எலெக்ஷன் அன்னைக்கு வாக்காளர்களை பூத்துக்கு கொண்டு போயிட்டு சேர்த்து ஓட்டு போட்டு அவங்கள திருப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது, அதற்கு தொண்டர்கள் வேண்டும். அதற்கு வந்து பூத் கமிட்டி வேணும். அதுக்கு நிறைய விஷயங்கள் வேணும். அதெல்லாம் சுயேட்சை வேட்பாளரான ஓபிஎஸ் அவர்களால் பண்ண முடியுமான்றது கேள்வி. அந்த விஷயங்களை பண்ணிட்டா வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, நீங்கள் அங்கே என்னன்னா, நீங்கள் ஒரு காஸ்ட் போலரைசேஷன் நடக்கும்போது அங்கே எப்படி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவீங்க? நிச்சயமாக இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஜக அங்கே 5 வருஷமாக வேலை பண்ணியிருக்கு. அவங்களுக்கான தொகுதியை அதெல்லாம் மோடி எல்லாம் அவர்கள்லாம் வந்து இங்கே நிற்க மாட்டார். பாஜக ஆட்சிக்கு வரட்டும் முதல்ல தமிழ்நாட்டில், அப்போ தான் அந்த மாதிரி தலைவர்கள்லாம் வந்து இங்கே நிற்பாங்க. பட் ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் கடந்த முறை வந்து நல்ல ஓட் பர்சன்டேஜ் வாங்கினார். அதே மாதிரி அமமுகவில் நின்ன VDN ஆனந்தும் ஒரு நல்ல 1.24 லட்சம் ஓட்டம் என்னமோ வாங்கியிருந்தார். ஸோ இதெல்லாம் நம்பி தான் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அங்கே போயிருக்காரு. நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் போட்டிருக்காரு பிஜேபிக்கு. அங்கே அந்த ஓட்டெல்லாம் நமக்கு வரும்.
மறவர்களினுடைய வாக்குகள் நமக்கு வரும், யாதவர்களினுடைய வாக்குகளை கொஞ்சம் நம்ம வாங்கலாம், சிறுபான்மையினர் வாக்கு வரலனாலும் இந்த வாக்குகளை எல்லாம் வச்சு ஜான் பாண்டியன் இருக்காரு, தேவேந்திர குல இவங்க அந்த சோசியல் இன்ஜினியரிங் எல்லாம் ட்ரை பண்றாங்க. ஓபிஎஸ்னுடைய எய்ம் என்னன்னா அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளுறது மட்டும்தான். எடப்பாடி பழனிசாமி கேம்பெயின் பண்ணும்போது ஓபிஎஸ் ஒரு பொருட்டாவே மதிக்காம திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தான் இங்க வந்து போட்டி அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஆனா ஒரு 5 ஓபிஎஸ்ங்கிற பேர்லயே ஒரு 5 வேட்பாளர்கள் இறக்கி இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் மேல பயம் இல்லாம இப்படி ஒரு 5 ஓபிஎஸ் அங்க இறக்கிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஓபிஎஸ் வெற்றி பெற்ற விடக்கூடாது அப்படிங்கறத 2 பேருமே தெளிவா இருக்காங்களா, திமுக அதிமுக? திமுகவுக்கு அப்படி ஒரு நிர்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. திமுகவுக்கு என்ன நிர்பந்தம்? ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஜெயிச்சுட்டு அவர் வந்து அதிமுக எந்துன்னு அதிமுகவில் பிரச்சனை பண்ணார்னா திமுகவுக்கு தானே சாதகம். திமுகவுக்கு ஒன்றும் ஓபிஎஸ் ஜெயிக்கக்கூடாதுன்னு மனசில் நினைப்பாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு தொகுதி போயிடக்கூடாதுங்கிற அளவுக்கு அவங்களுடைய நினைப்பு இருக்கலாம். ஆனால் ஓபிஎஸ் ஜெயிச்சா அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. அவங்களுக்கு ஒரு தொகுதி போயிடுச்சுன்ற கஷ்டம் இருக்கும். ஆனால் ஒரு வேளை அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நான் போயிட்டு வந்து 10 நாள் ஆயிடுச்சு, அன்னைக்கு நான் பார்க்கல. பட் களம் மாறலாம். களம் 5 ஓபிஎஸ் இறக்கி இருக்காங்க. ஓபிஎஸ்லயே 5 மற்ற இடங்கள்ல நம்ம அந்த மாதிரி வேட்பாளர் பார்க்க முடியல. பண்ற விஷயம் தான் ராஜா. பட் அது ஏடிஎம்கே தான் பண்ணியிருப்பாங்க. வேற யாரும் பண்றதுக்கான வாய்ப்பு ஒரு பொருட்டாவே ஓபிஎஸ் நாங்க பார்க்கலன்னு சொன்னா அதெல்லாம் அரசியலுக்காக சொல்லி தானே ஆகணும். இன்னைக்கும் சொல்றாங்க நாங்க பாஜகவை ஒரு பொருட்டாகவே பார்க்கவில்லைன்னு. அப்புறம் ஏன் கோயம்புத்தூர்லேயும் திருநெல்வேலியில் எல்லா ஊர்லேயும் வந்து எங்கே பாஜக ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கெல்லாம் திராவிட கட்சிகள் வந்து அவ்வளோ உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க 2 பேருமே? அப்படி இல்லைல்ல. திராவிட கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தேர்தலில் வந்து நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போட்டியாளர்கள், வேற யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு அந்த இது வந்து இங்கே பைப்போலார் ஃபைட்டு தான், இங்கே வந்து இருமுனை போட்டி தான், மும்முனை போட்டியே தமிழ்நாட்டில் வராதுங்கிற அந்த நரேட்டிவை கட்டமைக்கிறாங்க. அது எலெக்ஷனுக்கு முன்னால் நீங்கள் கட்டமைக்கலாம், அது எல்லா கட்சிக்கும் உண்டு. ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதை கட்டமைக்கிறதுக்கு முடியுமா முடியாதாங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா பாஜக வந்து அவங்க சொல்கிற பெர்சன்டேஜ்லேருந்து ரொம்ப கம்மியாலாம் வாங்கி சீட்டே ஜெயிக்க முடியாமல் போச்சுன்னா அவங்கள திருப்பி அவங்க வந்து கீழே இருந்து வரணும். பட் அவங்க ஒரு வேளை அவங்க சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, பட் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓட் பர்சன்டேஜ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நீங்கள் இதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல, நோட்டாக்கு கீழே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஸோ திராவிட கட்சிகள் 2 கட்சிகளுமே வந்து அவங்க ஒப்பந்தம்லாம் இல்லை, பட் தமிழ்நாட்டை நாம் 2 பேரும் தான் மாற்றி மாற்றி ஆளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப காலமாகவே இருக்குது. அதில் எந்த தவறும் கிடையாது. ஒருவேளை ஓபிஎஸ் ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றி பெற்றார் அப்படின்னா அதிமுகவில் மாற்றங்கள் நிகழுமா? அதிமுக தொண்டர்களோ நிர்வாகிகளோ ஓபிஎஸ் பக்கம் அணி திரண்டு போவாங்க அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஜெயிச்சா நான் கேட்கிறேன். இல்லை, முதல்ல ஜெயிக்கட்டுமே. இல்லை ஜெயித்தால் அப்படி ஒரு மாற்றம் இல்லை, மாற்றம்னா அது எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்க்கணும். ஏன்னா ஓபிஎஸ் மட்டும் ஜெயிக்கக்கூடாது, டிடிவி தினகரனும் ஜெயிக்கணும். அவரும் ஜெயிச்சார்னா மாற்றம் அதிமுகவில் வருமானு கேட்டிங்கன்னா அது அன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் எப்படி இவால்வ் ஆகுதுன்னு பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் நிச்சயமாக மிகப்பெரிய சமுதாயம் அதிமுகவை காலமாக அதிமுகவுக்காக ஓட்டு போட்டு வந்த சமுதாயம் வந்து அதிமுகவிலிருந்து விலகி இன்னும் 2 இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஓட்டு போடுறாங்கன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் அது வந்து கட்சிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை உண்டாக்கும். அந்த சலசலப்பு எங்கே போய் முடியும்னு சொல்ல முடியாது, பட் சலசலப்பு நிச்சயமாக இருக்கும். பட் அதுக்கு வந்து இவங்க ஜெயிக்கணும், அதுதான் ப்ரீ ரிக்வெஸ்ட். இவங்க ஜெயிச்சிட்ட பிறகு அதை பத்தி ரொம்ப விரிவா பேசலாம். தேனியை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் 2வது முறையா போய் போட்டிடுறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு போய் போட்டி போடுறாரு. இது என்னோட சொந்த தொகுதி மாதிரி தான், தஞ்சாவூர் மாதிரி தான் பேசுறாரு. 20 வருஷம் கழிச்சு அவரை எதிர்த்து நிற்கிறவர் திமுகவில் தங்கத்தமிழ்ச்செல்வன். இவர் கூடவே இருந்தவர், இவருடைய வலதுகரன் சொல்லப்பட்டவர். அப்படி இருக்கும் பொழுது தேனியில அவர் வலதுகரன்லாம் இல்லைங்க. அவர் வந்து தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்து திருமதி சசிகலா அவர்களுக்காக டிடிவியோட சப்போர்ட் பண்ணார். அவங்க 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. சரி, வலதுகரன்லாம் இல்லை அவரு. இப்போ இந்த நேரத்துல அவங்க அந்த கள நிலவரம் அப்படிங்கிறது தேனியில எப்படி இருக்கு, நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? தினகரன் வந்து அங்க ரொம்ப பாப்புலரான ஆள், அதை வந்து நீங்க மறுக்கவே முடியாது. ஏற்கனவே ஓபிஎஸ்க்கு சொன்னதுதான், பாப்புலாரிட்டியை ஓட்டா கன்வெர்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி வேணும். அது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அது 2019 திமுக 32 இடங்களை ஜெயிக்கும் போது தேனியில மட்டும் ஓபி ரவீந்திரன் தான் ஜெயிச்சாரு. அப்படி அங்க ஒரு கட்டமைப்பு அவங்க உருவாக்கி வச்சதுனாலதான் ஜெயிக்க முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. அதிமுகவோட கட்டமைப்பு. ஆமா, இப்போ ஓபிஎஸ் தானே, ஓபிஎஸோட பையன் நின்று வேலை பார்க்கறாரு. தினகரன் ஏற்கனவே பிரபலமானவர். கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். அதுதான் நான் சொன்னேன்.
தினகரன் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ஆள். இன்னொன்று, அங்கு வாழக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர். அதுவும் இல்லாமல் மற்ற சமுதாயத்தினரும் அன்பாக பழகக்கூடிய நன்மதிப்பு இருக்குன்னு அப்படிங்கிற சொல்றாங்க. பேர் அவருக்கு இருக்கு. நான் தேனிக்கு போயிட்டு வந்ததுனால நான் இதெல்லாம் சொல்கிறேன். எல்லாரும் சொன்ன விஷயங்கள் என்னென்னா, உசிலம்பட்டிக்கு போங்க, இங்கே ஆண்டிப்பட்டிக்கு போங்க, எந்த ஊருக்கு போனாலும் சின்ன உள்ளுக்குள்ள கிராமங்களுக்கு போங்க. கிராமங்களில் எல்லா கோயில்லையும் அட்லீஸ்ட் ஒரு கல்வெட்டாவது டிடிவி தினகரன் பேரில் இருக்கும். எந்த கோயில் கொடைக்குன்னு போய் பணம் கேட்டோம்னா நிச்சயமாக கொடுப்பாரு. வரும்போதெல்லாம் பார்த்துட்டு போவார். காரை நிறுத்தணும்னா நிறுத்தி பேசுவார். இது போன்ற விஷயங்கள் மக்கள்கிட்ட ரொம்ப பரவலாக கேட்க முடியுது. இந்த மாதிரி விஷயங்கள் தானே ஓட்டு போடுறது அவங்கள தூண்டுறது. நிச்சயமா நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஓட்டு போடுற தூண்டுறவங்கள மட்டும் தூண்டினா போகாது. அவருக்கு போடணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களையும் கூட்டிட்டு போகிறதுக்கு ஒரு அவுட்லெட் வேணும் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து திராவிட கட்சிகளுக்கு இருக்கு. தினகரன் அவர்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்கி இருந்தாருன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ திருப்பூர்ல பாஜக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி. அங்க ரொம்ப வெளிப்படையா சொல்லலாம் நாம. அதே கன்னியாகுமரியில பாஜக வந்து வாய்ப்பு இருக்கா இல்லைன்னு சொல்லவே முடியாதுல்ல. ஏன்னா விஜய் வசந்த் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா பொன்னார் ஜெயிக்கவே மாட்டாரு, அவருக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவதற்கான விஷயம் ரொம்ப கம்மி. Taste the Daily.